வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடமிளகா பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நீங்கள் குடமிளகா பொரியல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு மிக்சர் நீங்கள் சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குடமிளகா ஒரு 300 கிராம் அளவு, அதாவது 2 கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நீங்கள் உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, விதை, அதுக்கப்புறம் அந்த தண்டு இருக்கும்ல, அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வெட்டி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவைப்படாது. இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயை வெட்டுறது பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாகவும் வெட்டிடாதீங்க, ரொம்ப சின்னதாக வெட்டிட்டாங்க. ரொம்ப சின்னதாக வெட்டினீங்கன்னா நீங்கள் ரொம்ப குழஞ்சிரும். நமக்கு குடமிளகா இருக்கதே தெரியாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஆயிலும் கடுகும் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமேலு வெங்காயம் ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பக்கம் வந்தாலே போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாகவே வதங்கிடும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறமேலு வெங்காயம், அதுக்கப்புறமேலு நம்ம குடமிளகா வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ குடமிளகாயும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் வதங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நமக்கு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிளகாத்தூள், அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குடமிளகா நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்க போகுது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 போர்ஷன் தேங்காய் சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டால் போதும். பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காரமாகவும் இருக்காது. இது நம்ம லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி உங்கள் கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு தண்ணி நம்ம மிக்ஸி அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே சேர்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணியோட லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணியாக ரொம்ப ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் இந்த அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். நல்லா ட்ரையாகவே இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த குடமிளகா பொரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கருக்கு முறுக்குன்னு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடமிளகா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.